வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் மசாலா பவுட்ரு வந்து எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டிலே அரைச்சி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை குக்கரில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிண்ணத்துலேயே தான் வைக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து சமைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த வாடை இல்லாத இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்லா வேகாது, தண்ணி தான் சுண்டி போகும். அதனால் சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறேன். இது பாதி வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா ஜாமான் பார்த்திங்கன்னா கல்பாசி, கசகசா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நான் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் இந்த மசாலா ஜாமான்லாம் சேர்த்து நல்லா பொண்ணு ஓரளவு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கசகசா பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஜாமானும் அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெந்துட்டுருக்க மட்டனில் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடலை பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்து இதோட வேக வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது நறுக்கி வச்ச அந்த வெங்காய தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல இதோட சேர்த்துடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் இதை வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே போல் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.